நான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேன் வந்து இருக்கு. இப்போ நம்ம கிணல இருக்க டேனில் என்னென்ன ஸ்பெஷல்? இப்போ ஒரு பெர்னால்டு வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு போறோம்னா உங்களுக்கு வளர்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்? அதை வேக்சின் பண்ணாமல் பப்பியை வந்து நம்ம விடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்? இப்போ லாங் கோட்டுக்கும் புஷ் கோட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நீங்கள் டேன் வந்து யார் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? டேன் பெர்னாட்லாம் டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னிடுவேன். நான் இப்போ இந்த பப்பீஸில் வந்து லாங் கோட்டு புஷ் கோட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? இது என்ன கோட் வரும்? இப்போ நமக்கு பெர்னால்டு பற்றி சொல்லுவாங்க. இந்த டாக் வந்து யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகாது? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபீனிக்ஸ் வ்ளாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிடி கேனல் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லைன் ஸ்டாக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டேன் வந்து பாருங்க, நம்ம வந்து எல்லாருமே சின்ன வயசு டேன் காட்டுவாங்க. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ். ஆனால் வந்து ஒரு 1 இயர் 2 இயர் டாக் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவா இருக்கான். அதே மாதிரி டேனை பற்றின நிறைய டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்க கிணல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட் மேல் வந்து நிறைய வச்சிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, நிறைய மேல்ஸ் வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பப்பீஸ் எல்லாமே நீங்க ஆல் ஓவர் இந்தியா கிட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம இந்த கிணலை பத்தி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனோ அதே மாதிரி அடல்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முக்கியமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வச்சு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களே போர்டிங் போட்டு மேட் பண்றாங்க. நீங்க உங்க டாகை வந்து இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தா மட்டும் போதும், இவங்களே ப்ராப்பரா மேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல லொகேட் ஆயிருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன லைன்ஸ் டாக் இருக்குன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, நம்ம நேம் சொல்லுங்க, நம்ம கிணலை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் வந்து ஜான்சன் பிரதர். ஓகே. கேனல் பேர் பார்த்தீங்கன்னா டிடி கேனல்ஸ். லொகேஷன் பார்த்தீங்கன்னா கலைநூர் லொகேட் ஆயிருக்கேன். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்ல செயின்ட் பெர்னால்ட் இருக்காங்க. செயின்ட் பெர்னாட்லாம் டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னிடுவேன். மேட்டிங் அவைலபிள் இருக்கு. பப்பீஸ் நீங்க கேட்டிங்கனால அரேஞ்ச் பண்ணி தரலாம். இப்போ நமக்கு பெர்னால்டு பத்தி சொல்லுங்க. இந்த டாக் வந்து யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகாது? ஆக்சுவலா இவர் யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஓகே. கொஞ்சம் கோல்டான பேஸ்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ஆளு. மற்றபடி நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆளு தான். கார்டியன் பர்பஸும் இருப்பான். ஆனா நம்ம அதை வச்சிருக்கிறத பொறுத்து. இப்போ ஒரு பெர்னால்டு வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு போறோம்னா உங்களுக்கு வளர்க்கறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும்? அதை பத்தி சொல்லுங்க. ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பேஸ்லாம் தேவையில்லைங்க. இருக்கிற இடம் கொஞ்சம் கூலிங்கா இருந்தா போதும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும் பெர்னால்ட் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட பெர்னால்டு பப்பீஸும் கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கும் ப்ரோ, அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரோ. இப்போ ஒரு பெர்னால்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்கன்னா ஓகே, அவங்க வந்து அதை எப்படி பாத்துக்கணும்? ஏன்னா சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெய்ஜென்டிக்கா இருக்காங்க. இது கடிக்குமான்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க. கடிக்கலாம் இல்லை, எல்லா நாயுமே கடிக்கும் பிரதர். நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது பொறுத்து தான் இருக்குது. ஓகே. இது அவ்வளோ சீக்கிரம் கடிக்கிற ஆர்ஜின்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்லி நேச்சர் தான், அதனால இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம டாக் வளர்க்கறதுக்கு எவ்வளவு மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் ஒரு பெர்னால்டுக்கு மாசம்? டீல மட்டும் நீங்க ஒரு 6 months வரைக்கும் ராயல் கேனன் பெடிகிரி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ற மாதிரி வரும். ஜென்ரலா நீங்க கேர்ட் ரைஸ், எக் ரைஸ், கொஞ்சம் சிக்கன் அதுலேயே கூட மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா த்ரோ இருக்கணும். பப்பி பெருசாக வளரணும்னா நீங்கள் அந்த ஆர்சி டாக் ட்ரை ஃபுட் அந்த மாதிரி போகணும் ப்ரோ. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெர்னால்டு இருக்கு. அதில் சைஸ் வைஸ் அவன் ரொம்ப ஜெய்ஜென்டிக்காக இருக்கானே, அவனை பற்றி சொல்லுங்க. இவன் பிளட் லைன் வேறுங்க. இவன் கொஞ்சம் இவங்க ஃபாதரே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக இருப்பான். ஓகே. இவங்க ஸ்டட் மேலு. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபீமேல் நாங்களே ஓன்லேயே எடுத்து லிட்டர்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களும் இம்போர்ட்டோட டாக்டர் இவங்களை எடுத்து இப்போ ரைஸ். இவனோட கேரக்டர் எப்படி பார்க்க தான் எப்படி இருக்கான்? இப்படி குழந்தை மாதிரியா எப்படி? இவன் ஃப்ரெண்ட்லி டைப் தாங்க, ரொம்பலாம் ரகட்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான் அவன். இப்போ இவங்களை வளர்க்கறதுக்கு எப்படி ப்ரோ? இண்டிவிஜுவல் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட செட் ஆவாங்களா? அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேஞ்சு கொஞ்சம் டவுட் தாங்க. இண்டிவிஜுவல் தான் பெஸ்ட். இண்டிவிஜுவல் இருந்தா பெஸ்ட். கொஞ்சம் ஃப்ரீயா அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா அவனும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான். ப்ரோ இப்போ டாக்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா ப்ரோ? இவங்களுக்குலாம் எந்த மந்த்ல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம்? அப்போ 6 months மேல இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் புரியும். 6 months ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரைனிங் ஸ்டார்ட். மற்றபடி எல்லாமே நம்ம நார்மல் டாக்ஸ் மாதிரி தான். இவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் கிடையாது. எல்லா நாய்க்குமே அதே தாங்க, ஸ்பெஷலாக ட்ரைனிங்ல ஒன்றும் கிடையாது. இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பொறுத்து அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் ஒரு விஷயமா. நாய்க்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நான் நம்ம கிணல்ல இருக்கிறதுலே யூஸ் பில்டி தான். ஆமாம் இப்போ கிரேடன் பிரதர். நம்ம டேன் பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இவரை பற்றி சொல்லுங்க. பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க சைஸ் வைஸ். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் பிரதர். இவன் கொஞ்சம் இம்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் நல்ல லைன்ஸ். இவன் அவனோட நல்ல லைன்ஸு. இவன் கொஞ்சம் மேசிவாக இருப்பான். இவன் கொஞ்சம் அவனோட கொஞ்சம் கம்மியாக இருப்பான். 2 பேருமே மேசிவாக தான் இருப்பாங்க. டேன் வந்து எப்படி நான் வந்து கார்டிங் பண்ணுவேன், அதை பற்றி சொல்லுங்கண்ணா. டேன் ஓவராலாக கார்டிங் எப்படின்னா, இப்போ வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி டேன் மாறிடும். ஆக்சுவலாக அது எப்படின்னா கொஞ்சம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியான டாக், ஜெயின்ட்ன்றதுனால வீட்டில் ஒரு ஆள் மாதிரி 4 பேர்னா 4 பேர், 5 பேர்னா 5 பேர். நம்ம எப்படி அது கூட செட் ஆகிறோமோ அதை பொறுத்து தான் நாய் இந்த கார்டியன் பர்பஸ்லாம் மாறும். நீங்கள் டேன் வந்து யார் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? டேன் யாராக இருக்குன்னா கொஞ்சம் லோன்லி ஹவுஸ், ஒரு 3 பேர் 4 பேர் கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவில் டேன் சஜஸ்ட். நான் இப்போ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக டாக் பிஸ்னஸில் வந்து இருப்பீங்க. நிறைய டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற டாக்ஸுக்கும் டேனுக்கும் வந்து என்ன ஒரு யூனிக்னஸ் வந்து சொல்வீங்கன்னா? டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் அதிகம். அது பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை டேனுக்கு கொஞ்சம். இப்போ டேனில் வந்து மேல் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஃபீமேல் பெஸ்ட்டாக இருக்குமா பப்பீஸ் வைஸ்? பப்பீஸ் வைஸு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு 2 விதமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஃபீமேல் போகலாம். இல்லை மேல் பரவாயில்ல எனக்கு கார்டியனாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேல் போகலாம். இப்போ வந்து பப்பீஸ் வந்து நிறைய பேர் பேரா வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மேலே வச்சிருக்கீங்க, ஃபீமேல வச்சிருக்கீங்க. இப்போ பேர் வேணாலும் கிடைக்குமாண்ணா? கிடைக்கும் பிரதர். ஒரே ஃபாதர் மதரில் வர பப்பீஸ் வைக்கக்கூடாது.
ஓகே. இதோட மதர் வேற மாதிரி இருக்கணும், இல்லை அதோட ஃபாதர் வேற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேணா கம்பைன் பண்ணி வளர்க்கலாம். அது மாதிரி நீங்களே கூட கொடுப்பீங்க? அதெல்லாம் வேற பிள்ளைல இருந்து எடுத்து தான் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நான் டேன் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இவங்களுக்கு விட்டமின்ஸ் ஃபுட்டு இதெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அதாவது எல்லா நான் பப்பீஸுக்குமே ஒரு 1 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஃபுட்டு மஸ்ட்டு, கொஞ்சம் மல்டிவிட்டமின், கொஞ்சம் கால்சியம் சிரப் ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஹோம் ஃபுட் மாற்றலாம். அதுக்கப்புறம் ஹோம் ஃபுட் கூட நீங்கள் மாற்றி. நான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேன் வந்து இருக்கு. இப்போ நம்ம கிணறு இருக்க டேனில் என்னென்ன ஸ்பெஷலு? பிரதர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் பிரதர். போலாண்டு, அவன் ஸ்பெயின். ஓகே. பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்ல இம்போர்ட் நல்லா பெடிகிரி பப்பீஸாக வருவாங்க. பப்பி இந்த நார்மலாக இருக்கிற மாதிரி பெட் குவாலிட்டி கொஞ்சம் சும்மா வளர்ந்த பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது திருநாய் மாதிரி வரது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நல்ல பெடிகிரி பப்பீஸ்லாம் நீங்கள் வளர ரைஸ் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஒரு ப்ராப்பர் கார்டிங் டேக் வேணும்னா கண்டிப்பாக நம்ம டேன் போயிடலாம். டேன் சஜஸ்ட் பண்ணலாம். நான் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கிட்ட எப்படி நான் பிஹேவ் பண்ணுவாங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. நாங்களும் ஒன்று குட்டியிலேருந்துலாம் ரைஸ் பண்ணலங்க. இப்போ வந்து என்கிட்ட செட் ஆகிறது தாங்க நாய். இப்போ அடல்ட்டாக எடுத்தாலுமே சில டைம் செட் ஆகிடும் நமக்கு. அடல்ட்டாக இருந்து அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க அடல்ட்டுக்கு போகலாம். பப்பிலேருந்து வளர்க்குறது பெஸ்ட்டு. குழந்தைங்க தானே பப்பிலேருந்து வளர்க்குறது. இப்போ ஒரு பேர் எடுக்கிறாங்கல்லண்ணா, ஒரு பேர் எடுக்கிறப்ப இவங்களுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் வேணுமா இல்லை எப்படின்னா? அது நிறைய பேர் வீட்டுள்ளே வச்சு வளர்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பேஸ் தேவையில்லைங்க. இல்லை நான் வெளியில் கார்டன் மாதிரி தான் வச்சு வளர்க்க போகிறேன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருந்தால் பெட்டர். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் பெட்டர். இப்போ டேனுக்கு எப்படின்னா ஏசி செட்டப் அந்த மாதிரி இருக்கணுமா இல்லை நார்மல் டெம்பரேச்சர்லேயே அவங்க அடாப்ட் ஆகிப்பாங்களா? இப்போ நாங்கள் நார்மலாக தாங்க வச்சுட்டு இருக்கோம். நம்ம கிணறுல ஏசிலாம் கிடையாது. ஏசி இருக்குது. இம்போர்ட்டுக்கு மட்டும் ஏசி இருக்கும். ஃபீமேல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நார்மலாக தான் இருப்பாங்க. ஏசிலேயே இருக்கும், நான் ஏசிலேயே இருக்கும். நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி ரேஸ் பண்ணி எடுத்துட்டு போறீங்களோ அதை பொறுத்து தான் பப்பி வரும். இப்போ பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஏசிலேயே வைக்கிறதுனால அப்படியே பழகிடுவாங்க குட்டிலேருந்து. சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறீங்களோ அதை பொறுத்த மாதிரி சூட்டபிள் ஆகி பப்பி. இப்போ நம்ம கிட்ட டேன் பப்பீஸ் வருது இல்லைண்ணா, இப்போ கஸ்டமர் வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு பேப்பரோட வேணும், நாங்கள் வந்து ஷோ பண்ண போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரலாம் பிரதர். நம்ம இருக்குது எல்லாமே சர்டிஃபைடு மேல் ஃபீமேல் தான். இது கொஞ்சம் யூஸாக வர மாதிரி பப்பிங்கன்னா நம்ம இது கொஞ்சம் நாங்கள் எங்கிட்ட இது வந்து மோஸ்ட்லி கமர்ஷியல் டைப் செட் ஆகிற மாதிரி தான் வரும். ஷோ டைப்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவோம். நமக்கு ஷெப்பர்ட் பற்றி சொல்லுங்க பிரதர். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லாங் கோட் பப்பீஸாக வருவாங்க பிரதர். இப்போ கையில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 3 மேல் 3 ஃபீமேல் இருக்காங்க. ஷெப்பர்டோட கேரக்டர் பற்றி நமக்கு சொல்லுங்க. ஷெப்பர்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் இந்த கார்டிங் டைப்லாம் நான் எதிர்பார்க்குறீங்கன்னா ஷெப்பர்டு சஜஸ்ட் பண்ணலாம் பிரதர். பெஸ்ட் கார்டிங். பெஸ்ட்டு கார்டிங் பிரதர். நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வளர்த்துட்டீங்கன்னா நீங்கள் எதுவும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் தேவையில்லை பிரதர். அவனே ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற பவர் ஷெப்பர்டு இருக்குது. நான் இப்போ நம்ம டேனும் பார்த்தோம் ஷெப்பர்டும் பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? டேன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க கொஞ்சம் மேசிவ் கார்டிங் இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் அவனை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. பட் ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கார்டிங்கும் இருப்பாங்க, கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நான் இப்போ இந்த பப்பீஸில் வந்து லாங் கோட்டு புஷ் கோட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, இது என்ன கோட் வரும் பிரதர்? இவங்க லாங் கோட்டே வருவாங்க பிரதர். ஒன்றும் இல்லை, லாங் கோட்டு புஷ் கோட்டு எல்லாம் சிமிலர் தான் பிரதர். கொஞ்சம் நல்லா கோட்டிங் டார்க்காக வந்து முடி கொஞ்சம் லென்த்தாக வந்தால் லாங் கோட்டுன்னு சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் அது புஷ் கோட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் பிரதர் வித்தியாசம். இப்போ நம்ம கிட்ட இருந்து பப்பீஸ் வந்து எத்தனை டேஸ்ல நான் கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் மேலே தான் பிரதர் பப்பீஸ் கொடுக்கும். நான் இப்போ நம்ம கிட்ட இருந்து பப்பீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என்னென்ன ஃபுட்டு தான் நான் ரெஃபர் பண்ணுவீங்க பிரதர்? நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செர்லாக்கு, கர்ட் ரைஸு, எக்கு வச்சு ஒரு சில பேர் சிக்கன் கொடுத்து பழக போகிறோம். அது எல்லாத்தையுமே நாங்கள் ஜென்ரலாகவே பழகப்பட்டு தான் கொடுப்போம் பிரதர். நீங்கள் சிக்கன் தரலாமா? தரலாம் ப்ரோ, ஒரு ரேஷியோவில் தரணும். நீங்கள் கொஞ்சம் அளவாக கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். அது லூஸ் மோஷன் ஆகி பப்பி லிமிட் தான். எல்லாமே லிமிட் தான். இப்போ நம்ம கிட்ட இருந்து பப்பீஸ் எடுக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு நம்மளே சொல்லிடலாம் எவ்வளோ கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். 3 months வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ பப்பீஸ்க்கு வந்து வேக்சின் எப்படி பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. வேக்சின் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் அப்போ ஃபஸ்ட்டு வேக்சின் போடணும் பிரதர். அதை கரெக்டாக நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் நாங்களே போட்டே கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வேக்சின் ஃபஸ்ட்டு வேக்சின் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் போயிட்டு ரேபிஸும் இன்னொரு வேக்சின் செகண்ட் வேக்சின் பண்ணுற மாதிரி இருக்கும். வேக்சின் பண்ணாமல் பப்பியை வந்து நம்ம விடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்? வேக்சின் பண்ணாமல் பப்பி எடுத்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட பப்பி தாங்காது. கட் ஹெல்த்து போயிடும். அதாவது லூஸ் மோஷன் மாதிரி ஆகி எனர்ஜி இல்லாமல் பப்பி டக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்பு. அதனால பெட்டர் வேக்சின் பண்ணிக்கிறது நல்லது. நான் இப்போ டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சாப்பிட மாட்டுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பப்பீஸ் வந்து எதனால வந்து ஃபுட் எடுக்காமல் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ ஒரு சில பப்பிங்க பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிட தெரியாது. நாங்களாம் வச்சுன்னா அளவாக நீங்கள் அப்படி பப்பி கொஞ்சம் அளவு அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா ஒன்று இந்த குழந்தைக்கு கொடுப்பாங்களே போனிசன்னு கிரேப் வாட்டர், அது மாதிரி சும்மா ஒரு 2 ml கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்டு நீங்கள் ஃபீடிங் வச்சிங்கனாலே மேக்ஸிமம் சாப்பிடுங்க. இப்போ பப்பி வயசு ஓகே. இப்போ நம்ம பப்பீஸ்க்கு என்னென்ன ஃபுட்டுக்குலாம் நீங்களே சொல்கிறீங்க. இப்போ நம்ம கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பப்பீஸ் தான் நம்ம காமிச்சிங்க. இது இல்லாமல் நம்ம வீடியோவில் காட்டாத அடல்ட்ஸ் எதுனா வச்சிருக்கீங்களா நம்ம கிணறுல? சவு மேலே இருக்கும் பிரதர். சவு இருக்காங்க. அவங்க லேப் மேலே அவங்க கொஞ்சம் அக்ரெஷனாக இருப்பாங்க, அதனால வேண்டாம். இப்போ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்லாம் கேட்டால் நம்ம பண்ணி தரலாம். எல்லா மேலுக்குமே மீட்டிங் அவைலபிள். இப்போ நம்ம காஞ்சிபுரம்ல இருக்கோம். நம்மளை சுற்றி எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் மீட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேருந்து வந்தாலும் பண்ணி தரலாம் பிரதர். இங்கே தான் வரணுமா இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போய் மேல்ஸில் வெளியே போகாது. மேக்ஸிமம் நீங்கள் தான் இங்கே வர போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இங்கே கொடுத்து போர்டிங்கில் பண்ணிட்டு போகலாம். இப்போ அவங்க ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தாங்கன்னா நீங்களே மீட் பண்ணி போர்டிங் பண்ணி போர்டிங் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். அது நீங்கள் விட்டு பண்ணிட்டு போயிருக்கீங்க.
இப்போ நம்ம கிணல்லையுமே ஏசி போர்டிங்கே பண்ணிக்கலாம். ஏசி போர்டிங்னா ஏசி போர்டிங் பண்ணிக்கலாம், நார்மல் போர்டிங் வேணாலும் நார்மல் போர்டிங் பண்ணிக்கலாம். அவங்களோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி தான். இந்த டாக் பற்றி சொல்லுங்கள், இவங்க நேம் என்ன? இவர் பேர் அலெக்ஸ் பிரதர். நம்ம கிணலுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இவர் நம்மக்கிட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கார் பிரதர். அலெக்ஸோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கண்ணா. அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இம்போர்ட் பிரதர். நல்லா ஸ்கீலியாக நல்லா பெரிய ஜெய்ஜாண்டிக் மேல், ஒயிட்டில் பியூர் ஒயிட்டில் மேல் நம்ம கையில் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம கிணல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மேசிவாக இருக்குது, டாகோட குவாலிட்டி நல்லா இருக்குது. எப்படி வந்து கிணல்ல எப்படி பார்த்து எடுத்து வச்சிருக்கீங்க? கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் நமக்கு. கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நாய் மாதிரி வைக்கக்கூடாது, எல்லாரும் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட்டாக தெரியணும். ஓகே. கொஞ்சம் மேசிவாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தேடி எடுத்தது ஒரு பொருளை. இப்போ புதுசாக வந்து நிறைய பேர் டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்பி வந்து வாங்குறப்போ ஒரு 5000 6000 ரொம்ப கம்மியாக தேடுறாங்க. அதுக்கப்புறம் டாகை வாங்கிட்டு என்னதான் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலும் டாக் நல்லா வர மாட்டேது, நம்ம மேசிவாக இருக்க மாட்டேது சொல்கிறாங்க. அது என்னென்ன ப்ராப்ளம்னா? அது முதல்ல நம்ம எடுத்த உடனே எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பப்பி வாங்குறேன்னா விலையை டிசைட் பண்ணிட்டு பப்பி வாங்கக்கூடாது பிரதர். ஓகே. போய் நம்ம ஒரு நல்ல பொருள் எடுக்கிறோன்னா அதுக்கான விலை இருக்கும். நல்ல விலை கொடுத்து எடுத்தால் தான் அந்த பொருள் நல்ல பொருளாக கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல பொருளாக கிடைக்கும். அதே மாதிரி குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க நல்ல விலை கொடுத்து எடுத்தால் தான் குவாலிட்டி இருக்கும். நாளைக்கு ரைஸ் ஆனோடனே பப்பி அவங்க எதிர்த்த மாதிரி நினச்சா மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு 25000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10000 15000 கொடுத்து எழுதிங்கன்னா வளர்ந்து பிறகு சாதாரணமாக நார்மல். என்னதான் நம்ம ராயல் கேன் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அது என்ன இருக்குமோ அதுதான் வரும். பப்பியில் நல்லா த்ரோ இருக்கிற பப்பி பார்த்து எடுத்தீங்கன்னா தான் ரேஸ் பண்ணால் நல்லா வரும். நான் இப்போ இந்த டாக் வந்து கார்டிங் யூஸ் பண்ணலாமாண்ணா? இவர் கார்டியன் பர்பஸ் ஃப்ரெண்ட்லி தான், யூசர் ஃப்ரெண்ட்லி தாங்க இது. இப்போ இவங்களுக்கு வந்து ஏர் இருக்குல்ல, அந்த ஏர்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? டெய்லியும் ஒரு முறை கோம் பண்ணாலே போதும். பெரிய மெயின்டெனன்ஸ். ஒரு முறை குளியல் வச்சுட்டு டெய்லியும் கோம் பண்ணாலே போயிடும். ஃபுட் என்ன ஃபுட் நான் கொடுப்பீங்க? ஆஸ் யூஸ்வல் இது கொஞ்சம் மல்டி விட்டமினும் அந்த ஃபிஷ் ஆயில் சிறப்பு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி வருங்க. மற்றபடிலாம் மற்ற ப்ரீடுக்கோ இதுக்கோ அது மட்டும் தான் மாறும். டெய்லி க்ரூம் பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான். ப்ரோ நம்ம பப்பீஸ் பற்றி சொல்லுங்கள், என்ன பப்பி இது? பிரதர் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஸ்கிலே கொஞ்சம் சாலிடான பப்பீஸு, அகோட்டி பப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அட் ப்ரெசென்ட் இப்போ நம்ம கிணல் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே மேல் பப்பி தான். டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 days ஆகும் பப்பி. இதில் இந்த கலர் மட்டும் தான் கிடைக்குமா, இல்லை நம்ம கிட்ட எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு? இதில் ரெட் இருக்குது, கிரே இருக்குது. இந்த பப்பி கொஞ்சம் எக்ஸாக்டிக் சொல்லுவாங்க, அகோட்டி பப்பி சொல்லுவாங்க. கொஞ்சம் ரேர் கலெக்ஷன். கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் நம்ம சைடில்.